வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஓ பட்டர்ஃப்ளை. அறிமுக இயக்குனரான விஜய் ரங்கநாதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிவேதிதா சதீஷ், அதுல், சிபிச்சந்திரன் நடிப்புல வெந்திருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் டிராமா இது. ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள இருக்கிற போராட்டத்தையும் அவ கடந்து வந்த கடந்த கால ரகசியத்தையும் ஒரு பட்டாம்பூச்சி போல வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அர்ஜுன் கௌரி ரெண்டு பேருமே புதுசா கல்யாணமானவங்க. அர்ஜுன் ரொம்ப எமோஷனலான டைப். ஆனா கல்யாணமான அடுத்த நாளே அவரோட வேலை பறிபோகுது. இதனால ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு. இந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேருமே கொடைக்கானலுக்கு ஹனிமூனுக்காக போறாங்க. ஆனா அங்கதான் கதையே ஆரம்பிக்குது. கௌரிக்கு ஒரு பெரிய கடந்த காலம் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களும் அர்ஜுனோட நண்பனான சூர்யாவும் ரெண்டு பேருமே காதலிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு கௌரி நினைக்கிறாங்க. ஆனா சின்ன விஷயத்துக்கு கூட உணர்ச்சி வசப்படுற அர்ஜுன் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம ஒரு பெரிய மன போராட்டத்திலயும் இருக்காங்க. ஆனா விதி யாரை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடைக்கானல தற்செயலா சூர்யாவை அர்ஜுன் சந்திக்கிறாரு. ஆனா இந்த கடந்த கால காதல் விஷயம் தெரியாத அர்ஜுன் சூர்யாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. இப்போ ஒரே வீட்டுக்குள்ள கணவன், மனைவி, மனைவியோட முன்னாள் காதலன் மூணு பேருமே இருக்காங்க. கௌரி இப்ப என்ன பண்ண போறாங்க, அவளோட குற்ற உணர்ச்சி அவளை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. நடிப்பு பொறுத்த வரைக்கும் நிவேதிதா சதீஷ் இந்த படத்தோட தூண்னே சொல்லலாம். உண்மைய சொல்ல முடியாம தவிக்கிற அந்த இறுக்கமான முகம், சைக்காலஜிக்கல் பாதிப்பு, கடைசியில அந்த போராட்டத்துல இருந்து விடுதலை கிடைச்சு சிறகடிச்சு பறக்கிற ஒரு பட்டாம்பூச்சிய அவங்களோட நடிப்பு ரொம்ப அழுத்தமாவே இருக்கு. ஆனா அர்ஜுனா நடிச்சிருக்கிற அதுல் சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரிதான் இருக்கு. வேலை போன விரக்தி, எமோஷனல் அட்டாக்னு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான அதிகமான நடிப்பெல்லாம் கொடுத்திருக்காரு. சூர்யாவை வர சிபிச்சந்திரன் ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லலாம். நீளமான முடி, ஸ்டைலிஷா வராரே தவிர அவரோட நடிப்புல இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாம்னே தோணுச்சு. நாசர், கீதா கைலாசம் இவங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க. ஆனா அவங்களோட கேரக்டருக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு தான் சொல்லணும். படத்தோட பிளஸ்ஸே ஒளிப்பதிவுனே சொல்லலாம். வேதராமன் சங்கரன் கொடைக்கானலோட அந்த பகல் இரவு குளிர ரொம்ப அழகாவே பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வைசாக் சோம்நாத் இசையில போகாதே பாட்டு மட்டும் நல்லா இருக்கு. மத்ததெல்லாம் ஆவரேஜா தான் இருக்கு. இயக்குனர் விஜய் ரங்கநாதன் ஒரு நல்ல கருவை எடுத்திருக்காரு. ஒரு பொண்ணோட உளவியல் சிக்கலை சொல்ல வந்திருக்காரு. ஆனா திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் சேர்த்திருக்கலாம். ரொம்ப சின்ன கதையை நீளமான படமா இழுத்த மாதிரி ஒரு சோர்வு தருது. கடைசியில கௌரி சூர்யா காதல் விஷயம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, அவங்களோட வாழ்க்கை என்னதான் ஆச்சு அப்படிங்கறத கிளைமேக்ஸ கொண்டு வராங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல வர அந்த லாஜிக் கொஞ்சம் பழசாவே இருக்கு. சந்திரமுகி படத்துல வர மாதிரி நீ இதை செஞ்சா சரியாயிடுவ அப்படின்னு சிம்பிளா முடிச்சது ஒரு மைனஸ்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல ஓ பட்டர்ஃப்ளை ஒரு அழகான பட்டாம்பூச்சியா பறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா பாதிலேயே சரக்கு உடைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். நிவேதிதா சதீஷோட நடிப்புக்காகவும் அந்த லொகேஷனுக்காகவும் தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் பொறுமையும் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.